தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று நள்ளிரவு முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் சென்னை திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் வழக்கம் போல இயங்கி வருகிறது. அங்குள்ள சூழல் குறித்து எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். தற்பொழுது இந்த வேலை நிறுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இந்த அறிவிப்பானது வந்திருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் என்ன நிலவரம்? பொதுமக்கள் இது சம்பந்தமாக என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள்? அங்கே போக்குவரத்து ஊழியர்கள் இது சம்பந்தமாக என்ன சொல்றாங்க? விரிவான தகவல்கள். போக்குவரத்தில் துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். 15வது ஊதிய குழு ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வேண்டும். ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டிய அகப்பளி விலை உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் வேலைநிறுத்த அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டது. அமைச்சர் முன்னிலையில் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது நடைபெற்ற நிலையில் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் திட்டமிட்டபடி இன்று நள்ளிரவு 12 மணி முதல் வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என்று தொழிற்சங்கத்தினர் அறிவித்திருக்கிறாங்க. தற்போது நம்ம இருக்கிற இடம் திருவான்மியூர் பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கிறோம். இந்த பேருந்து நிலையத்துக்கு வாசல்ல இருக்கக்கூடிய அந்த நேம் போர்டு, அந்த அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினுடைய அறிவிப்பு பலகை இருக்கு. தொழிற்சங்கங்களுடைய அறிவிப்பு பலகை இருக்கு. அதுல முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி, தொடங்கியது மாநிலம் தழுவிய வேலைநிறுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு தொழிற்சங்கத்தினுடைய அந்த அறிவிப்பு பலகையிலையும் தொடங்கியது வேலைநிறுத்தம், பொதுமக்களே ஆதரவு தாரீர் என்று அவருடைய கோரிக்கையை எழுதியிருக்கிறாங்க. அவருடைய அறிவிப்பை எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, தோமுசா தரப்புல ஆளும் கட்சியினுடைய சங்கமான தோமுசா தரப்புல ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த அறிவிப்புல தற்போது நம்ம பார்க்கலாம். முக்கிய அறிவிப்பு என்று அந்த பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது. பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கும் என்று, பேருந்துகள் வழக்கம் போல் ஓடும் என்று அந்த அறிவிப்பு பலகையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் காட்டுறாரு. வழக்கம் போல் பேருந்துகள் ஓடும், அனைவரும் வழக்கம் போல் பணிக்கு வர உத்தரவிடப்படுகிறது, இப்படிக்கு நிர்வாகம் என்று அந்த அறிவிப்பு பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது. தோமுசா தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஊழியர்கள் எல்லாம் அவருடைய அலுவலக வாசல்ல அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இந்த பக்கம் பேருந்து நிலையத்துடைய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. வழக்கம் போல பேருந்துகள் உள்ளே வருவதும் பயணிகளை ஏற்றிக்கொண்டு வெளியே செல்வதுமாக வழக்கம் போல ஒரு பேருந்து நிலையம் எவ்வாறு செயல்படுமோ அவ்வாறு செயல்படக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. ஆனாலும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு பதற்றம் நிலவுகிறது. கடந்த ஆண்டு இதே போலதான் மே மாசத்துல கடந்த ஆண்டு திடீரென்று அறிவிக்கப்படாத ஒரு வேலை நிறுத்தம் திடீரென்று ஏற்பட்டது. அன்றைய தினம் பொதுமக்கள் மாலை அலுவலகம் முடிந்து பள்ளி கல்லூரி முடிந்து செல்லக்கூடிய அந்த நேரத்தில் மிகவும் ஒரு அவதிக்கு உள்ளானார்கள். இந்த வேலைநிறுத்த அறிவிப்பு என்பது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகிறது. சமூக வலைதளங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு இந்த செய்தி வெகு சீக்கிரமாகவே சென்றடைந்து விட்டது. எங்க அறிவிப்பு நள்ளிரவுக்கு முன்னதாகவே முன்கூட்டியே இந்த வேலைநிறுத்தம் தொடங்கிவிடுமோ என்ற ஒரு அச்சத்தில் எல்லாருமே பேருந்து நிலையத்துக்கு வருகை தந்து உடனடியாக கிடைக்கின்ற பேருந்துகள் எல்லாம் ஏறி உடனடியாக வீடுகளுக்கு செல்லக்கூடிய அந்த அதுல அவங்க அவசரம் காட்டுறதை நம்மால புரிஞ்சுக்க முடியுது. இந்த திருவான்மியூர் பேருந்து நிலையம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பேருந்து நிலையமாக இருக்கிறது. பல தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அருகாமையில் இருக்கிறது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் சென்னையில் பல்வேறு முக்கிய நகரங்களை இணைக்கிறது. இங்கிருந்து ஆவடி ஆகட்டும், கோயம்பேடு, தியாகராய நகர், திருவேற்காடு, பெரம்பூர், சுங்கச்சாவடி வரைக்கும் இங்க வட சென்னை, மத்திய சென்னை, அதிலிருந்து மேற்கில் இருக்கக்கூடிய சென்னை புறநகர் பகுதியில் இணைக்கக்கூடிய வகையில் பல இடங்களுக்கு இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது. நன்றி பிரகாஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.